ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோ ஆப்பில் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் ஏபிசிடி சாக்லேட் மோல்டுங்க. ஸோ இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பர்பஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுக்காக. இதில் வந்து சோப் மேக் பண்ணலாம், ரெசின் ஆர்ட் மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் வருதோ அது எல்லாமே கிரியேட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிலிக்கான் மோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த டைப்பில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி 100% குவாலிட்டியோட எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதோட சாம்பிளாகவும் நாங்கள் ரெடி பண்ணி பார்த்தாச்சு. ஸோ சாக்லேட்டை வந்து ரேப் பண்ணுறதுக்காக ரேப்பிங் கவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரேப்பிங் கவரோட பட்டர் ஷீட்டும் அழகாக கொடுத்துருந்தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கட் பண்ணி ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பேக் பண்ணுறதுக்கு தப்பிலே சைஸாகவே கட்டிங்கோடையே வந்துருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ்பி கேபிள் டேட்டா கேபிளோட ப்ரொடக்டர். ஸோ இந்த கேபிள் ப்ரொடக்டரில் வந்து கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த பக்கம் டேர்ன் பண்ணாலும் எந்த பக்கம் வளைச்சாலும் அந்த இடத்துல வந்து அழகாக அந்த நிறைய பேரோட டேட்டா கேபிள்லாம் கட்டாய் இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்டரை யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 99% வந்து நம்ம அந்த கட் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்திங்கன்னா உமனோட ஹேண்ட்பேக்குங்க. ஸோ இந்த உமன் ஹேண்ட்பேக்கில் கிட்டத்தட்ட கலர்ஸ் நிறைய இருந்தது. எனக்கு ஆலிவ் க்ரீன் பிடிச்சதுனால நான் ஆலிவ் க்ரீன் வாங்கினேன். ஸோ வெறும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ 100 தான். ஸோ இந்த 100க்கு இவ்வளோ ஒரு குவாலிட்டியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இன்னர் சைடும் சரி அவுட்டர் சைடும் சரி கிளாத் ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. சிங்கிள் ஜிப்பு. ஸோ ஹேண்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் ஷோல்டரில் ஹேங்கும் பண்ணிக்கலாம், கையில் பிடிச்சிட்டும் அழகாக ஸ்டைலிஷாக நீங்கள் வாக்கபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கலர்ஸோட ப்ராடக்ட்டு. அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா டூத் பேஸ்ட் ப்ரொடக்டர். ஸோ டூத் பேஸ்ட்டோட டூத் பேஸ்ட் இல்லை, டூத் ப்ரஷ்ஷோட ப்ரொடக்டர். ஸோ டூத் ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா காலையில் மார்னிங் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஸோ ஓப்பனில் தான் அது இருக்கும். அதுக்கெலாம் நம்ம நிறைய கேப்பெல்லாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதை வந்து டூத் ப்ரஷ்ஷை அதுக்குள்ளே நம்ம போட்டு அழகாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஜெர்ம்ஸும் போய் அதில் போய் அஃபெக்ட் ஆகாது. இன்னொன்று ட்ராவல் டைமில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டூத் பேஸ்ட்டையும் ப்ரஷ்ஷையும் நீங்கள் அழகாக இந்த கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். கிட்ஸ் எல்லாருமே ஃபோன் வந்து ரொம்பவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கையில் வச்சு க்ளோஸராக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஸ்டாண்டு, மொபைல் ஃபோனோட ஒரு ஸ்டாண்டு வாங்கி ஸோ அந்த ஸ்டாண்டில் இது அழகாக ஃபோனை வச்சுட்டு டிஸ்டன்ஸ் லெவல் மெயின்டைன் பண்ணி பிள்ளைங்கள பார்க்க வைக்கலாம். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளோட டேபிளில் வச்சு நம்ம வந்து விசிபிளாக பார்க்குறதுக்கு கூடிய ஒரு பெஸ்ட்டானது. அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ப்ராடக்ட் தான். என்ன அப்படின்னா நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கு மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப பொடியாயிரும். ஸோ கத்தியை வச்சு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இந்த இது நட்ஸ் கட்டர். ஸோ அந்த நட்ஸ் கட்டரில் நம்ம நட்ஸை மட்டும் உள்ளே போட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணாலே அழகாக வந்து ஸ்லைஸாக பண்ணி கொடுத்துரும். ஸோ சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கு, சாக்லேட் மேலே டேர்ன் பண்ணி போடுறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூவும் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்குறேன். பாய்.